அன்பார்ந்தவர்களே, உயிர்த்த ஆண்டவரின் திருநாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய தியானம் ஆண்டவரின் பாதுகாப்பு மற்றும் உயர்வு பற்றியது. நம்மை சுற்றி எத்தனை எதிர்ப்புகளும் சவால்களும் வந்தாலும் ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பான கேடயமாக இருக்கிறார். அவர் நம்மை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் அவமானங்கள் நிறைந்த நேரங்களில் நமது மாட்சியாக இருந்து நம்மை தலை நிமிர செய்கிறார். நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவர் சோர்வுற்ற இதயங்களை தேற்றி அவர்களுக்கு புதிய அங்கீகாரத்தை தருகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு துணையாக இருந்து விசுவாசத்தில் நாம் உறுதியாக நிலைத்திருக்க தேவையான வல்லமையை அளிக்கிறார். சோதனைகளை கண்டு துவண்டு போகாமல் நம்மை உயர்த்துபவர் ஆண்டவர் என்ற நம்பிக்கையோடு இன்றைய நாளை தொடங்குவோம். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை திருப்பாடல்கள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் இறை வார்த்தை. ஆண்டவரே, நீரே என்னை காக்கும் கேடயம், நீரே என் மாட்சி, என்னை தலை நிமிர செய்பவரும் நீரே. ஜெபிப்போம். எங்கள் அன்புக்கும் ஆராதனைக்கும் உரிய நற்கருணை நாதரே, உம்மை போற்றுகிறோம். எமது வாழ்வின் அரணாகவும் கேடயமாகவும் இருந்து எங்களை காக்கும் உமது பேரன்பிற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் எங்களை உமது சிறகுகளின் நிழலில் பாதுகாத்தருளும். எங்களுக்கு தேவையான நல்ல உடல் நலத்தையும் மன அமைதியையும் தந்தருளும். நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேளையிலும் உமது ஞானம் எங்களோடு இருக்கட்டும். நாங்கள் எதை கண்டும் அஞ்சாதபடி உமது வல்லமையால் எங்களை மூடிக்கொள்ளும். தோல்விகளும் அவமானங்களும் எங்களை சூழும் போது உமது கரத்தினால் எம்மை தூக்கி தலை நிமிர செய்தருளும். பரிசுத்த ஆவியானவரே, எமது இதயத்தின் பாரங்களை நீக்கி எங்களை உமது ஒளியில் நடத்தும். எமது குடும்பங்களில் இருக்கும் நோய்கள் நீங்கி அனைவரும் ஆரோக்கியத்தோடும் மகிழ்ச்சியோடும் வாழ ஆசி வழங்குவீராக. எமது பிள்ளைகளையும் முதியவர்களையும் உமது கரம் கொண்டு ஆசீர்வதித்து அவர்கள் உமது பாதுகாப்பில் இளைப்பாற அருள் புரிய உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன்.